வெயிலும் அடிக்குது, காத்தும் வருது. பாருப்பா என்ன வெயில் அப்படிங்கிறதாங்க சொல்லும். என்னடா இது ஏதோ ரொம்ப வேலை செஞ்சுட்டு வெளில வந்து நிற்கிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அங்கே வேர்வையை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணும். அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஜஸ்ட்டு வெளில வந்து ஒரு 2 நிமிஷமா 1 நிமிஷம் இருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி வேர்த்து ஊற்றுது. பாருங்கள் வெயில். ஆமாம், கிறக்குது ஆளையே. வெயில் ஓவர் இருக்குது. அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோன்னா, இந்த வெயிலை வந்து நம்ம கடுப்பேற்றணும். வெயில கடுப்பேற்றணும், அதுதான் நம்மள கடுப்பேற்றினுக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த வெயிலில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஆமாம், அப்படி வெயிட் பண்ணுவாங்க, நான் வெத்திருந்துறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். குல்ஃபி பானை ஐஸ்கிரீம் நல்லா இடிக்கிற வெயிலுக்கு பானை ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன கந்து போய் கிடக்குது. கரெக்டாக பிரிப்பா. அது பிரச்சனை இல்லை. அது இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணியா? ஆர்டிஃபிஷியல் பானை. இப்போ இதுவுமா நான் நிஜமா இது மண்பானை. இந்த பானை வந்துச்சுன்னா இந்த குட்டி பானையில கொஞ்சம் தயிர் தொளிச்சு வைக்கலாம். தயிர் போட்டு வைக்கலாம். ஐஸ்கிரீம்னு இதில் போட்டுட்டு பிளாஸ்டிக் இது. ஆனால் இது நெஜ ஸ்பூன், ஸ்டீல் ஸ்பூன். பரவாயில்ல, அதையாச்சும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்களே. சரி குல்ஃபி. சரி ஓகே, பார்த்துக்கலாம். மண்பானை ஐஸ்கிரீம்னு நினச்சேன், ஏமாந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம். இதான் 90s கிட்ஸ்லாம் பல்லு வச்சு தான் தரப்பாங்க. இந்த மூடி பிடி வாசம் சூப்பராக இருக்கு. டக்குன்னு பிடிச்சி சாப்பிடு. ஆமாம், அது கழுவுல. இருங்க வர நாளைக்கு. முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த நம்ம வெளியில் நார்மலாக போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த ஸ்பூன் இருக்குதுன்னு அப்படியே போட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிடாதீங்க. வெளில நீங்கள் வாங்கினாலும் ஏதாச்சும் கழுவிட்டு சாப்பிடுங்க. இந்த பானை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குள்ள 10 முறை போயிட்டு ஃப்ரிட்ஜில் எத்தனை வரணும். இதான் வீடியோ அலப்பறைகள், இதெல்லாம் வீடியோ சோதனைகள். நான் அலசிட்டேன்பா. பாருப்பா இந்த பானை ஐஸ்கிரீம் எனக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. வெத்தலை ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வெயிலை ரசிக்கிறோம். ரசிப்பாரு நீ உட்காந்து ரசி, நான் உள்ள போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்கள். பாய் பாய். முடியவே இல்லை, வெயில ரசிக்க போகிறேன்னா ரொம்ப பாயை போட்டு படுத்துட்டு தூங்கி எழுந்து வர வேண்டியதானே. இல்லை முடியல, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே ஐஸ்கிரீம் ஒவ்வொன்றா நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இரு எனக்கு ஊட்டுறதுக்கு. ஏன்னா வெளியில் வந்து நாங்கள் ஃபோன் பிடிச்சிருந்தேன், மோசமாக இல்லை. நாங்கள் எப்பயுமே ஊட்டிப்போம்ல, நான் மறந்தாலும் பாருங்க வெயில் கொஞ்ச நேரம் நிற்க முடியல, உள்ளவே உட்கார முடியலையா. இவர் வந்து வெயில ரசிச்சுட்டு வெயில் வந்து வெறுப்பு ஏற்றுது, ஒரு பக்கம் கடுப்பு ஏற்றுது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. மண்டையை பிச்சுன்னு அலையாமல் இருந்தால் சரி. எனக்கு இந்த வெயில் வந்து என்னால் பேச முடியல, பைத்தியம் ஆகிடும் போல நான். சரி நான் வைக்கிறேன், பாய்.